டபுள் OAB பிரேக்கு, இண்டிவிஜுவல் டீசல் பம்ப்ஸ், அந்த ஸ்மார்ட் ஹைட்ராலிக், இந்த மாதிரி யூனிக்கான ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கிற இந்த அக்ரோலக்ஸ் 50 டியூஸ்பரோடைய அக்ரோலக்ஸ் 50 வண்டி பற்றி தான் நீங்கள் நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மோட்டார் ஜங்ஷன் சேனலில் இதுமாதிரி ஆட்டோமொபைல் சம்மந்தமாக நியூஸு, ரிவ்யூஸ், அந்த சேல்ஸ் வீடியோலாம் போட்டுட்ருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த வண்டியை பற்றி A to Z என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, இந்த வண்டி மூலம் என்னென்ன வேலை செய்ய முடியும், ஸோ இப்போ என்ன ஆப்ஷன் ஆஃபர் போயிட்டுருக்கு, இந்த ஸ்பேர்ஸு, சர்வீஸு, இப்படி A to Z எல்லாமே அதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டியூஸ்பர் வண்டியை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜெர்மன் டெக்னாலஜி. ஸோ வண்டியோட டிசைனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிக்காக இருக்கும். ஸோ வண்டி ஃப்ரண்ட் சைஸ் வந்துன்னா உங்களுக்கு முன்னாடி வந்து ஹெட்லைட்டு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரோலக்ஸ் 50. இப்போ ஒரு ரீசெண்டாக வர மாடல் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரோலக்ஸ் 50 டர்போ ப்ரோ அப்படிங்கிற மாடல் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் அக்ரோலக்ஸ் 50 மாடல். ஸோ இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இது டிஃபால்ட்டாக பழைய மாடல் இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜன் லைட் முன்னாடி வந்துடும். ஸோ இந்த ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மவுண்டிங் பாயிண்ட்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ அட்டாச்மெண்ட் எதாவது அட்டாச் பண்ணணும்னா ஃப்ரண்ட்டில் அட்டாச் பண்ணணும்னா அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ ஈவன் பம்பர் அந்த மாதிரி இதெல்லாம் அட்டாச் பண்ணுறதுக்கு. ஸோ சேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 வீல் டிரைவ் மாடல். ஸோ ஃப்ரண்ட் ஆக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டக்ஷன் ஆக்ஸில் வந்துடும். அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் பம்ப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வர வண்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா பம்ப்ஸ் வந்து சிங்கிள் சைடு கொடுத்துருப்பாங்க. இந்த கம்பெனி டியூஸ்பேரை பொறுத்த வரையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 2 பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் பம்ப் கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 பக்கமே இருக்கும். ஸோ டியூஸ்பரை பொறுத்த வரையும் உங்களுக்கு வந்து வென்டிலேஷன் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் அந்தளவு ஹீட் ஆகாத அளவுக்கு உங்களுக்கு 4 பக்கமும் உங்களுக்கு இந்த பாருங்கள் பேனட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 சைடும் வந்து உங்கள் வென்டிலேஷன் ஏர் வென்டிலேஷனுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஏர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக உள்ளார போகிற அளவுக்கு இன்ஜினை வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே கூலாக வச்சுருக்கிறதுக்கு ஏர் வென்டிலேஷன் அந்தளவுக்கு ஹெவியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ பேனட் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபைபரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ பேனட்டே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக நல்லா ஃப்ரீயாக ஓப்பன் ஆகும். மற்ற இதில் வந்து பார்த்திங்கன்னா பாதி தான் ஓப்பன் ஆகும். இது நல்லா ஃப்ரீயாக ஓப்பன் ஆகுது. ஏர் ஃபில்ட்ரு உங்களுக்கு ட்ரை ஏர் ஃபில்ட்ரு வந்துடும். ஸோ சென்சார் ஏர் ஃபில்ட்ரு சென்சார் இங்கே இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேடியேட்டர் அலுமினியம் பாடி ரேடியேட்டர் வந்துடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓவர்ஃப்ளோ ஆயில் வந்துடும். ஸோ இன்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம டியூஸ்பேர்லேயே வந்து பார்த்திங்கன்னா மற்ற வண்டிக்கும் இது டியூஸ்பேருக்கு இருக்க வித்தியாசமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் தான். ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 சிலிண்டர் இன்ஜின் வந்துடும். சிசி அப்படின்னு பார்க்கும்போது 3000 சிசி. அதனால் உங்களுக்கு 3 சிலிண்டருமே வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் ஹெட்டு. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து நல்லா ஈஸியாக இருக்கும். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இன்ஜின் அந்தளவுக்கு ஹீட் ஆகாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பம்ப் வந்து பார்த்திங்கன்னா டீசல் பம்ப் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் நாசல் கொடுத்துருவாங்க. மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரே இதில் போயிட்டுருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக கொடுத்துருப்பாங்க தனியாக. ஸோ மற்ற வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா கவர்னரில் உள்ள பம்போடு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கவர்னர் தனியாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா கூலிங் செப்பரேட்டாக இருக்கிறதால வந்து வண்டி அந்தளவு ஹீட் ஆகாது. ஸோ இதில் மெயினாக இந்த வண்டியில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது, எப்பயுமே கூலாக வச்சுருக்குறதுக்காக என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர்ஸ் மேக்ரோ வந்துடும், பிரைமரி ஃபில்டர்ஸு. ஸோ இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் ஆயில் ஃபில்ட்ரு. இன்ஜின் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 லிட்டர் கெப்பாசிட்டி வந்துடும். ஸோ இன்ஜின் ஆயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாசலிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைட்ராலிக் வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு வந்து பவர் ஸ்டேரிங் பம்ப்பு, செல்ஃப் மோட்டரிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே மப்ளரிங் கொடுத்துருக்காங்க. சைலன்சர் சீல்டோட கொடுத்துருக்காங்க ப்ரொடக்ஷனோட. ஸோ இங்கே ஆயில் அப்படின்னு பார்க்கும்போது பவர் ஸ்டேரிங் தனி ஆயில் கிடையாது. ஸோ கம்பைன் ஆயில் தான். இதில் இந்த டியூஸ்பேரில் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 4 வீல் டிரைவில் இந்த மற்ற வண்டிலாம் பார்த்திங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு அந்த ஷாஃப்ட்டு வந்து நல்லாவே தெரியும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 வீல் ஷாஃப்ட்டே வந்து அந்தளவுக்கு தெரியாது, எங்கே இருக்குன்னே தெரியாது. உள்ளார கை வச்சு பார்த்தா தான் உள்ளார இருக்கிறதே நமக்கு தெரியும். ஸோ அந்தளவுக்கு ஃபுல் ப்ரொடக்ஷனோட 4 வீல் ஷாஃப்ட் இருக்கும். முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம டியூஸ்பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் லிஃப்டிங் இருக்காது. ஸோ இந்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லிஃப்டிங்கு ஃப்ரண்ட்டில் வந்து இந்தளவுக்கு வெயிட் கொடுத்துறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்பிளேல நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ சர்வீஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்தளவுக்கு நல்லா ஓப்பன். ஃப்ரண்ட் சைஸ் டயர் சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. இப்போ 11க்கு 11.2க்கு 20. பேக் டயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14.9க்கு 28 கொடுத்துருக்காங்க பேக் டயர். ஸோ பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி தெரியும், செமி பிளாட்ஃபார்ம் தான். பட் மேலே ஏறி உட்காந்து போகிறது தெரியும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்.
சீட் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் தான். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் எந்த அளவுக்கு வேணுமோ அவங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து மீட்டர் எல்லாமே வந்துடும். ஆர்பிஎம், அந்த ஹவர்ஸு, ஃபியூலு, டெம்பரேச்சர் எல்லாமே வந்து வந்துடும். இங்கே கீழே அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் அண்ட் ரைட்டு இண்டிகேட்டர்ஸ். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் ஆக்சிலேட்ரு, ஆரன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹசார்ட் பட்டன் இங்கே. ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பிரேக் ஃப்ளூயிடுன்னு தனியாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் ஆயில் தான் வரும். இது மாஸ்டர் சிலிண்டருக்கு போகிறது. இதுக்கு வந்து ஆயில் ஃபில் பண்ணால் இது ஓப்பன் பண்ணி நீங்கள் ஆயில் ஃபில் பண்ணிக்கலாம் பிரேக் ஆயில். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட் ஹை பீம், லோ பீம் அங்கே இருக்குது. ஸோ இங்கே இதில் கீ பட்டன் இங்கே இக்னிஷனுக்கு. ஸோ இக்னிஷன் ஸ்டாப் பண்ணுறது பட்டன் நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடி டேஷ்போர்டில். உங்களுக்கு கிளச் அப்படின்னு பார்க்கும்போது கிளச் வந்து உங்களுக்கு டபுள் கிளச் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. புஷ்பெடல் டைப்பு கிளச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் கிளச்சு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு சிங்கிள் கிளச் வேணுன்னா சிங்கிள் கிளச் கொடுத்துக்கலாம். பட் டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா டபுள் கிளச் வருது இந்த மாடலில். அதுமாதிரி உங்களுக்கு பிரேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு டபுள் OAB ஆயில் இம்பல்ஸ் பிரேக், டபுள் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ டபுள் பிரேக் அப்படின்னா டிஃபால்ட்டாக எப்பயும் இருக்கிற மாதிரி பிரேக் தான் ரைட் சைடில் பெடலில். ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்க்கிங் பிரேக் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா தனி ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்க்கிங் பிரேக் போட்டிங்கன்னா இதை எடுத்தால் மட்டும்தான் வண்டி மூவ் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு லோ ஹை கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பிடிஓ லிவர் இங்கே இருக்குது. ஸோ பிடிஓ அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 540, 750, எக்கானமி 750 அந்த மாதிரி 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது பிடிஓவில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வீல் அண்ட் 4 வீல் மாற்றுறதுக்கு கியர் வந்து பார்த்தீங்கன்னா 4 வீல் வேணுன்னா நீங்கள் 4 வீல் போட்டுக்கலாம். இல்லை 2 வீலே போதும் அப்படின்னா 2 வீல் போட்டுக்கலாம். ஸோ 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுமாதிரி இந்த பக்கம் ரைட் சைடில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கியர் பாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சிக்னல்ஸ் கியர் பாக்ஸ் வரும். கியர் வந்து பார்த்தீங்கன்னா 8+2 ஆப்ஷன்ஸ் வரும். ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஸு, அதுமாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் வரும். இந்த பக்கம் உங்களுக்கு வந்து ஹைட்ராலிக்ஸ். ஸோ ஹைட்ராலிக் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹை பவர் ஸ்மார்ட் ஹைட்ராலிக் அப்படிங்கிறாங்க. ஸோ இதோட லிஃப்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 1900 kg வருது. ஸோ இதில் பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் பேக்கில் வந்து உங்களுக்கு எப்பயும் போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ADDC 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 and 4 வந்து சென்சிங் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து கல்டிவேட்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 and 4ல் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி பிடிஓ ஆப்ரேட்டட் ஆப்ரேஷன்ஸ்லாம் லைக் நம்ம ரொட்டவேட்டர் அந்த மாதிரி போகிறதுல வந்து பார்த்தீங்கன்னா 1 and 2 போட்டுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-way DC வால்வ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா DC வால்வ் லிவர் இங்கே கொடுத்துருக்காங்க. கியர் ஆயில் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 35 லிட்டர்ஸ் வரும். ஸோ அப்பர் லிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆப்ஷன் டபுள் சைடும் வேணும்னா கேட் போடலாம். பட் இது 1 சைடே இட்ஸ் எனஃப் அப்படி சொல்லலாம். அதுமாரி வந்து சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க செயின் டேப் கொடுத்து செயின் டேப்லேயே இது ஹெவியாக கொடுத்துருக்காங்க. மற்ற இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நார்மல் செயின் தான் கொடுத்துருப்பாங்க. இது அட்ஜஸ்ட் பண்ணி இந்த செயின் டேப்பே இதில் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் டிப்பர் போடுறதுக்கு, ட்ரெய்லர் போடுறதுக்கு நீங்கள் வந்து ஹூக் பெட் வேணுன்னா தனியாக தான் அட்டாச் பண்ணணும். ஸோ வண்டியில் வந்து இப்போ இருக்கிற மாரி தான் அதேமாரி தான் வரும். பின்னாடி உங்களுக்கு ஆக்சில் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹெபிசைக்கு பிளான்ட்ரி டிரைவ் ஆக்சில் கொடுத்துருக்காங்க. ஹெவி டியூட்டி பிளான்ட்ரி டிரைவ் ஆக்சில். ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வண்டியை வந்து பார்த்திங்கன்னா மற்ற வண்டிக்கும் இந்த வண்டியை ஓட்டுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக தெரியும். ஏன்னா வண்டியோடைய பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ மற்றபடி பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ஒர்க் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து டைல் லேம்ப் இது கொடுத்துருக்காங்க. ரியர் ஆக்சிலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எண்டில் வந்து கிரீஸ் டைப் வரும். ஸோ இங்கே இருக்க அந்த பேரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் நீங்கள் பேரிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா கிரீஸ் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ உள்ளார வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயில் பேரிங் தான் வரும் இந்த பக்கம். ஸோ இங்கே மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரீஸ் ஆக்ஸ்னு பேரிங் வரும். ஸோ வர வண்டி இல்லாமல் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரீஸ் டைப் தான் வரும். இங்கே ஸோ இங்கே தான் இருக்கும் அந்த பேரிங். இந்த பக்கமும் இங்கே அதேமாரி இந்த பக்கம். ஸோ இங்கே வந்து கிரீஸ் பாயிண்ட்டே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரீஸ் அடிச்சிங்கன்னா பேரிங்ஸ் அவ்வளோ போகாது. ஸோ ஃபஸ்ட்டு இன்ஜின் ஆயில் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 hours ஒன்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 300 hours ஒன்ஸ் நீங்கள் சர்வீஸ் பண்ண போதும். ஸோ இந்த டிராக்டர் பற்றி மற்ற டீட்டெயில்ஸ், ப்ரைஸு, மற்ற ஏதாவது டீட்டெயில்ஸ் சொன்னால் இங்கே நம்ம டிராக்டர் கொடுத்து சப்போர்ட் பண்ண நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்ட ஓமுருகா டிராக்டர்ஸ் டீலர்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மோர் தென் 7 years நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ரன் ஆகிட்டு இருக்குது. சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு நம்ம ஸ்பேர்ஸ் வேணும், நம்ம இந்த வண்டியை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ், ப்ரைஸ் டீட்டெயில் வேணும்னா டேரெக்டாக நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ அந்த நம்பருக்கு டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணிங்க.